வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் காளான் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் 2 பாக்கெட் காளான் எடுத்துருக்குறோம். இதுக்கு அரைக்க வேண்டிய ஐட்டங்கள்லாம் இல்லை, எல்லாமே நம்ம ரெடி மிக்ஸ்லேயே பண்ண போகிறோம். வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்ற பார்க்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இது நல்லெண்ணெயில் வச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வாங்க இந்த குழம்பை நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு, பட்டை, ஒரு அன்னாச்சி பூ எல்லாம் எடுத்து வச்சோம்ல தாளிச்சுக்கிறோம். அப்புறம் பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறணும். கொஞ்சம் உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போ மூடி வச்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். எல்லாமே பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும், கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கிறோம். அந்த மசாலா கருகாமல் வதக்கிக்கிறணும். மசாலாவோட காளானையும் நல்லா பெரட்டி வதக்கிக்கிறோம். காளான்லேயே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் ஆகும். அதுக்காக கொஞ்சம் மூடி வச்சோம்னா அது நல்லாயிருக்கும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா காளான்லேருந்து நம்ம தண்ணியே ஊற்றல எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்படியே நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் இதோடய சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மூடி வச்சு கொதி வர்றது தான் நம்மளுக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும். இதிலேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கப்புறம் நம்ம காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி சாப்பாடு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.